அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டத்தில் மகளிர் உயர்கல்வியின் அடையாளம், சமூக பணிக்கான முகவரி, அரசியல் பணியில் நேர்மையின் முத்திரை பதித்த பெருமைமிகு அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் பிதாமகர் தோற்றுநர் பத்மபூஷன் டாக்டர் திசு அவினாசிலிங்கம் ஐயா அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிர மாநிலத்தில் மேதகு ஆளுநர் அவர்கள் பங்கேற்றிருக்கிற சிறப்புமிக்க இவ்விழாவின் தொடக்கமாக நாட்டுப்பண், தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தும் நம் நிறுவன வாழ்த்து பாடலும் பாடிட்டு வருகிறார்கள் இசைத்துறை மாணவியர். विनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டவிதில், எக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே, உன் சீரிழமை சிறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கல்வி பெறவே வித்திட்டார் அவினாசிலிங்கம் ஐயா, பெண் கல்வி பெறவே வித்திட்டார் பல்கலைக்கழகத்து பாடசாலையில் பல்துறை சார்ந்த பண்பாட்டு கல்வி, கணினி, அறிவியல், தொழில்நுட்பம் சலையன அகிலத்து வரலாற்றில் அவினாசிலிங்க பெண்கள், அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகம் ஆழி சூழ் உலகில் வாழிய வாழிய வாழியவே. விழாவிற்கான வரவேற்புரை வழங்கி சிறப்பித்திடுமாறு நமது நிறுவனத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் அம்மையார் அவர்களை கனிவுடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மகாராஷ்டிரா ஆளுநர் ஸ்ரீ பி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மாண்புமை வேந்தர் மற்றும் அறங்காவலர் அவர்களே, மாண்புமிகு வாழ்நாள் அறங்காவலர் அண்ணா அவர்களே, ஏனைய அறங்காவலர்கள், ஐயாவின் வழித்தோன்றல்கள், பதிவாளர், தேர்வாணையர், நிதி அலுவலர், PRO,
புல முதல்மையர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். இந்த வரவேற்புரைக்கு முன்னால ஒரு ரொம்ப சின்னதா ஒண்ணு எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐயாவை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு மாமனிதர், பன்முக ஆளுமை, நம்முடைய கல்வி வளாகத்தை நிறுவியவர், ஒரு பண்பாட்டு சின்னம், கொள்கை பிடிப்புள்ளவர், நினைவில் கலந்த பல பல பண்பாட்டு சின்னங்கள் ஐயா வழியாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இப்ப அடுத்த தலைமுறையினருக்கு இந்த சிந்தனைகள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இன்னைக்கு காலையில ஒரு சின்னதா ஒரு சம்பவம் வந்தது. அதுல என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் நம்முடைய வளாகத்துக்கு வர ஒரு அரை மணி நேரம் ஒரு தாமதமா ஆச்சுங்க. ஆனால் உடனே நம்முடைய NSS, NCC மாணவர்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தூய்மை பணியை சட்டென்று முடித்து விட்டோம். என்ன தோணிச்சுன்னா, ஐயாவை பத்தி தனியா நாம வகுப்பறையில சொல்ல வேணாம், அங்கங்க படம் வச்சு மாலை போட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாட வேண்டாம். ஐயாவுடைய சிந்தனைகள் நம்முள் கலந்திருக்கின்றன. அதற்கும் மேலாக நம்முடைய இளைய தலைமுறையினரிடம் அதை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு நமது நிறுவனத்துக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். இதே வழியில் மேலது ஆளுநர் இன்றைக்கு அவருக்கு பற்பல இடங்களில் பற்பல ப்ரோக்ராம்ஸ் இருந்தப்ப கூட நம்முடைய இணைந்திருப்பதற்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு നൽകുகிறேன். நாம் செய்கின்ற அனைத்து செயல்களுக்கும் வேந்தராகவும் அரங்காவலராகவும் நின்று நம்மை நடத்தி கொண்டிருக்கும் அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். என்றென்றும் இளமையால் நம்மை அறிவு செறிவுடன் நடத்தி சென்றிருக்கும் குழந்தைவேல் அண்ணா அவர்களுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். பதிவாளர் அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பு இருக்காது. அரங்காவலர்கள், ஐயாவின் வழித்தோன்றல்கள், தேர்வு கட்டுப்பாட்டாளர், நிதி அலுவலர், ஏனைய பணியாளர்கள், குல முதன்மையர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் மாணவ செல்வங்கள் இன்று போல் என்றும் ஐயா வழி நடந்து உங்களுக்கும் நம்முடைய நிறுவனத்திற்கும் பெயர் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சிறு விண்ணப்பத்தை வைத்து உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எப்பொழுதும் என்றும் எங்களுடன் துணை நிற்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வரவேற்பு உறுதியாகிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஆற்றிய நமது துணைவேந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம் ஐயா அவர்களின் அன்பு வழி தோன்றல் அவிநாசலிங்கம் கல்வி அறக்கட்டளை நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர், நம் உயர்கல்வி நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் தீசகா மீனாட்சி சுந்தரம் அண்ணா அவர்களை தலைமை உரையாற்றி சிறப்பித்திடுமாறு பணிவுடன் அழைக்கிறேன். வணங்குதலுக்குரிய முன்னாள் வேந்தர் மற்றும் அவிநாசலிங்கம் கல்வி அறக்கட்டளை வாழ்நாள் அரங்காவலர் முனைவர் க. குழந்தைவேலன் அவர்களே, துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் அவர்களே, பதிவாளர் முனைவர் இந்து அவர்களே, துணை நிர்வாக அரங்காவலர் கௌரி ராமகிருஷ்ணன் அவர்களே, அறக்கட்டளை உறுப்பினர்களே, புல முதன்மைகளே, துறை தலைவர்களே, பேராசிரியர்களே, ஐயா அவர்களின் உறவினர்களே, சிறப்படைப்பாளர்களே, அலுவலக பணியாளர்களே, பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், AHS KVK அரங்காவலர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருந்தை புரிந்திருக்கின்றார். மகாராஷ்டிர மாநிலத்தின் மேலர் ஆளுநர் மாண்புமிகு திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமது நிறுவனத்துக்கு உரையாற்ற வழங்கி புரிந்திருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கு 122வது பிறந்த நாள் கொண்டாடுகிறார். மாபெரும் கல்வி நிறுவனத்தின் தோற்றுவாய் நம் ஐயா அவர்கள் திரு ராமகிருஷ்ணன் மீது கொண்ட ஈடுபாடு அவரை ராமகிருஷ்ண சங்கத்துடன் ஆத்மார்த்த தொடர்போடு நீங்க வைத்தது. ஐயா அவர்களின் ராமகிருஷ்ண மடத்தின் தொடர் விஜயம் அவரை திரு ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயாவை கோயம்புத்தூர் தொடங்கி வைத்தது. இன்று அது பல்வேறு கல்விக்கூடங்களை தன்னகத்தை கொண்டு பெருங்கி நிற்கிறது. ஆண்மையும் வீரமும் ஏழை மக்களின் வாழ் இரக்கமும் கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கும் 1000 இளைஞர்களை வென்றினார் சுவாமி விவேகானந்தர். அவர் கூறிய வழியில் நடந்து காட்டியவர் நம் ஐயா அவர்கள். குருதேவர் ராமகிருஷ்ணன் சுவாமிஜி அவர்களின் சக்தி மிக்க வார்த்தைகளை தூண்டப்பட்ட நம் ஐயா அவர்கள் பின்னாளில் இந்த 1000 இளைஞர்களாக ஒருவராக தொண்டாற்ற பணியாற்றினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீரரான மகா புருஷன் மகாராஜ் என்று அழைக்கப்பட்ட சுவாமி சிவானந்தரின் ஆசியோடு கோவை ராமகிருஷ்ண வித்யாலயத்தை தொடங்கினார். கல்வியின் முழு பயனில் மாணவர் பெற வேண்டும் எனில் அவர்களுக்கு சுதந்திரமான மகிழ்ச்சி மிக்க சூழ்நிலை தேவை. வித்யாலயம் தங்களுடையது என்று அவர்கள் உணர வேண்டும் என்ற நோக்கத்தை மனதில் கொண்டு வித்யாலய பணியில் பெரும்பகுதியை மாணவரின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ப முறைப்படுத்தி செயல்படுத்தியவர் நம் ஐயா அவர்கள். காந்தியடிகளை மிகவும் நேசித்ததோடு தன் வாழ்நாள் முழுவதும் காந்திய கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்தவர். மகாத்மா காந்தியடிகளின் அகிம்சை முறையில் மிகவும் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். சுதந்திர இந்தியாவில் சென்னை மாகாண அமைச்சரவையில் முதல் கல்வி அமைச்சராக பதவியாற்றியவர் நம் ஐயா அவர்கள். கல்வியில் ஐயா அவர்களுக்கு இருந்த நீண்ட கால ஆர்வத்தின் காரணமாக மாகாணத்தின் கல்வி முறையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு பல்வேறு புதுமைகளை கல்வித்துறையில் நடைபெறுகிறார். ஐயா அவர்கள் இக்கல்விக்கான விலை இன்று பெரும் கல்வி நிறுவனமாக ஆலமரம் போல பறந்து நிறைந்திருக்கிறது. இத்தகைய நிறுவனத்துக்கு நமது வருகையால் பெருமை சேர்ந்திருக்கிற மகாராஷ்டிர மாநிலத்தின் மேலதும் ஆளுநர் மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவத்துடன் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவராக திகழ்ந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். நமது செயல்பாடுகளால் தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட்ட மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இங்கு வருகை புரிக சிறப்பித்திருப்பது எங்கள் அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் தருகிறது. மீண்டும் ஒருமுறை அண்ணா அவர்களை பெருமத்தோடு வரவேற்று மாணவியர் அனைவரும் இத்தகைய பெருமக்கள் கூறும் கருத்துக்களை தன் வாழ்நாளில் பின்பற்றி உயர வேண்டும், ஐயா அவர்களின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது ஐயா அவர்களின் கல்வி பணிகளை எடுத்துரைத்து தகைசா தலைமை உரையாற்றிய நம் வேந்தரன் அவர்களுக்கு உள்ளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருமாறு மேனாள் வேந்தரும் வாழ்நாள் அரங்காவலருமான முனைவர் குழந்தைவேல் அண்ணா அவர்களை பணிவுடன் அழைக்கிறேன். அன்பிற்குரிய விழா தலைவர் அவினாசிங்கம் மரக்கட்டினுடைய நிர்வாக அரங்காவலர் மூர்த்தி அண்ணா அவர்களே, இன்று விழாவுக்கு சிறப்பாக வந்திருக்கின்ற மகாராஷ்டிர மாநில கவர்னர் அவர்கள் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களே, இன்னும் வைஸ் சான்சலர் அவர்களே, இன்னும் மற்ற பெரியவர்களே, எல்லோருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஐயாவுடைய 122வது பிறந்த நாள். ஐயா அவர்களை நினைக்கும் போது அவருடைய தியாகம், அவர்களுடைய ஒரு உற்சாகம், நாட்டு மக்கள் மேல் இருக்கின்ற பற்று, இவையெல்லாம் நமக்கு முன்னால் கண்ணுக்கு வருகின்றன. ஐயா அவர்கள் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தாலும் தன்னை எல்லா மக்களுடன் ஒன்றாக நினைத்துக் கொண்டு எல்லா மக்களையும் நன்றாக வாழ வேண்டும் என்று அதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள். ஐயா அவர்கள் தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று குடும்பம் கூட ஏற்படுத்திக் கொள்ளவில்லை.
தன் சொத்துக்களை எல்லாம் வித்தியாலயத்திற்கும் சாரதாயத்திற்குமாக கொடுத்தார்கள். கொடுத்து அவர்கள் மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்தார்கள். அவர் ஐயாவுடைய தியாகமும் ஐயாருடைய தொலைநோக்கும் நம் மனத்திலிருந்து நம் எல்லோருக்கும் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும், நமக்கு ஒரு உணர்ச்சியை கூட்ட வேண்டும். ஆகவே இந்த நாளிலே எல்லோரும் ஐயாவுடைய அந்த நினைவை நினைத்துக் கொண்டு ஐயாவுடைய சுயசரிதம் சேக்கட்டை என்கின்ற நூல், அதிலே அவர்கள் மிக அழகாக எல்லா விஷயங்களும் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கு இருக்கின்ற மாணவிகள் எல்லோரும் அந்த சேக்ரெட் புத்தகத்தை படித்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தப்பும் கர்மமே கட்டளைகள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஐயாவுடைய பெருமைக்கு எல்லாம் அவர்கள் செய்த காரியங்கள் தான் முக்கியம். அதேபடி நாமும் நம்முடைய காரியத்தை நன்றாக செய்து நாமும் சிறப்படைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்று கூறிய நிறைவு செய்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தினை வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற குழந்தைவேல் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பெண்கள் உயர்கல்வி பெற்று வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவோடு உருவாக்கப்பட்ட இந்நிறுவனத்தில் பயில்கிற மாணவிகளின் உரை இப்போது. முதலாவதாக பள்ளி மாணவிகள் தமிழில் உரையாற்றிட வி சக்தி பூர்ணிகா 11ஆம் வகுப்பு மாணவி. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள். தாயார் கல்வி பெற்றால் ஒரு தலைமுறையை எழும், இதை பலராலும் கூறியலும். ஆனால் அதை வாழ்க்கையில் செயலாக்கி காட்டியவர் ஒருவரை. அவர்தான் நம் டாக்டர் அவினாஷ் லிங்கம் ஐயா அவர்கள். இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், காந்தியவாதி, அரசியல் தலைவர், வழக்கறிஞர் மட்டுமல்ல, ஒரு மிகச் சிறந்த கல்வி பணியாளர். ஒரு பெண்ணுக்கு அளிக்கப்படும் கல்வி ஒரு சமூகத்தையே மாற்றும் என்பதை உணர்ந்த மிகச்சிறந்த ஆளுமை. அந்த உணர்விலிருந்து அவர் நிலை பெற்றவராய் உயர்ந்து நம்மை உயர்த்துவதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். 1903ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் திருப்பூரில் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் திரு கே. சுப்பிரமணிய செட்டியார் அவர்களுக்கும் திருமதி பழனியம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். நம் ஐயா அவர்கள் தமது பள்ளி படிப்பை திருப்பூர் உயர்நிலைப் பள்ளியிலும் கோயம்புத்தூர் லண்டன் மிஷன் பள்ளியிலும் முடித்தார். பின்னர் சென்னை பச்சையப்பா கல்லூரியிலும் சென்னை சட்டக் கல்லூரியிலும் பட்டம் பெற்றார். என்னதான் அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவருடைய எளிமையான தோற்றம் மக்களிடையே அன்பையும் மரியாதையும் தேடித்தந்தது. நம் நாடு அந்நியர் ஆட்சியில் சிக்கிக் கொண்டிருந்த போது காந்தியடிகளின் அகிம்சை கொள்கையை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் போன்ற சுதந்திர போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு பல முறை சிறை சென்ற தியாகி நம் ஐயா அவர்கள். தமிழ் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம், தமிழை வளர்த்தால் நாம் உயர்வோம் என்பது நம் ஐயா அவர்களின் நம்பிக்கை. இதனால் தான் கல்வி அமைச்சராக இருந்த போது தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வந்தார். மேலும் திருக்குறளை முதலில் பாடத்திட்டத்தின் ஒரு அங்கமாக அறிமுகம் செய்தார். நம் ஐயா அவர்கள் தமிழ் கலை களஞ்சியத்தை உருவாக்கியவர். இதனால் கலை களஞ்சியத்தின் தந்தை என்று அனைவராலும் போற்றப்பட்டார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா படைத்து என்று வள்ளுவரின் வாக்கிற்கிறங்க 1930ஆம் ஆண்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தை துவங்கினார். பின்னர் பெரியநாயக்கன்பாளையத்தில் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த வளாகத்திற்கு அப்பள்ளியை மாற்றியமைத்தார். ஒருவருக்கு ஒருவேளை உணவளிக்கவே யோசிக்கும் மக்களிடையே தனது 300 ஏக்கர் நிலத்தையும் கல்விக்காக அளித்தந்த வல்லல் நம் ஐயா அவர்கள். நாம் இன்று பள்ளிக்கு செல்கிறோம், கல்லூரி கனவுகள் பேசுகிறோம். அது இன்றைக்கு சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் 1950களில் பெண்கள் பள்ளிக்கு சென்றாலே அது ஒரு பேச்சு. அந்த சூழ்நிலையிலும் பெண்கள் வீட்டில் இல்லை, விண்ணில் இடம் பிடிக்கணும் என்று எண்ணியவர் நம் ஐயா அவர்கள். கல்விக்காக இவர் சாதித்த பெருமை தமிழக வரலாற்றில் ஒரு கொடியாக இருக்கின்றது. பெண் கல்வி மீது இவர் கொண்ட ஆசை 1957 இவரை அவினாஷ் லிங்கம் கல்வி நிறுவனத்தை உருவாக வைத்தது. இதுவே இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகமாகும். மேலும் பெண்களுக்கென மேல்நிலைப் பள்ளியையும் நம் ஐயா அவர்கள் உருவாக்கினார். இன்று தமிழகத்தில் எண்ணற்ற பெண்கள் கல்வி கற்று சாதனை படைத்துள்ளார்கள் என்றால் அதற்கு நம் ஐயா அவர்களின் அரும் சாதனையால் உருவான சார்ந்தாலைமை காரணமாகும். நம் கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்ற மாணவிகள் இன்று உலகெங்கும் பல்வேறு துறைகளில் தலை சிறந்து விரும்பி நம் நிறுவனத்தின் பெருமையை உயர்த்தி வருகின்றனர். நம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருது, நேரு கல்வி விருது, ஜிடி பிர்லா விருது போன்ற விருதுகளும், செந்தமிழ் செல்வர் பட்டம், முனைவர் பட்டம் போன்ற பட்டங்களும் நம் ஐயா அவர்களின் சாதனைகளைப் போலவே வண்ணமாய் விழுகின்றன. நம் ஐயா அவர்கள் 1991ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் நாள் இயற்கை எழுதினார். நம் ஐயா அவர்களின் ஆசைக்கிணங்க நாம் நல்ல பிள்ளைகளாய், தங்கமான பிள்ளைகளாய், தைரியமான பிள்ளைகளாய், ஒழுக்கமான பிள்ளைகளாய்,
சேவை செய்யும் பிள்ளைகளாய், சிந்திக்கும் பிள்ளைகளாய் விளங்க வேண்டும். கொங்கு புகழ் கொண்ட கோவை மாநகரிலே மங்கா புகழ் பெற்ற சான்றோராய், வயத்தில் வாழ்வாங்க வாழ்ந்தவராய், கரையில்லா கல்விக்கு வித்திட்ட அறிஞராய் வாழ்ந்த நம் ஐயா அவர்களின் புகழை எந்நாளும் போற்றுவோம். குன்றனை நிமிர்ந்து நில்லுங்கள், நல்லதை துணிந்து சொல்லுங்கள், சொன்னதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று நம் ஐயா அவர்களின் பொன்மொழியை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆங்கிலத்தில் கே. சாதனா 11ஆம் வகுப்பு மாணவி. Good morning to one and all present here. I am here to tell you a speech about our founder, Ayya Avargal, on this auspicious day. Our Ayya Avargal was the living proof of the ideology, life is to give but not to take. Tirupur Subramania Avinashalingam Chettiar Avargal, fondly called as Ayya Avargal, lived a life dedicated to the cause of education, empowerment of women and national development. He was born on May 5, 1903 in Tirupur to K. Subramania Chettiar and Palani Ammal. He was an Indian lawyer, politician, freedom fighter and a social reformer. He was the nephew of politician T.A. Ramalingam Chettiar Avargal. He had his early education at Tirupur, Coimbatore and graduated in law from Madras Law College. He joined the Indian independence movement and participated in the civil disobedience and Quit India movement, and also worked for the untouchables and campaigned for widow remarriage. Our Ayya Avargal served as the first education minister of Tamil Nadu government from the year 1946 to 1949 and was responsible for introducing Tamil as a medium of instruction. He introduced Tirukkural as a part of the curriculum in Tamil textbook and introduced Tamil Valarchi Kalagam. Our Ayya Avargal was elected to Lok Sabha from Tirupur and served as a member of parliament from the year 1952 to 1957 and also served as a member of Rajya Sabha from the year 1958 to 1964. Our beloved Ayya Avargal started Ramakrishna Vidyalaya School and Avinashalingam School. Ramakrishna Vidyalaya School was first started at Racecourse in 1930. Later, it was moved to a 300-acre plot of his own land in Periyanaikkanpalayam. Avinashalingam School was formerly called as Saradalya. It was established in the year 1957. Ayya Avargal admitted the children of all castes in his school. Now, these institutions has grown up into a well-known institution for spiritual and educational values. Our Ayya Avargal was a devotee and a strong follower of Gandhian economics. The story of his contact with Mahatma Gandhi was brought out in his Tamil book Nan Kanda Mahatma. This book gives his transformation from an ordinary youth into a dynamic person. He was inspired by the ideas of Sri Ramakrishna, Swami Vivekananda and Mahatma Gandhi. Ayya Avargal wrote books on Gandhi's education policy, Varda scheme and the notable book in Tamil about his pilgrimage to Tirukkedaram. Ayya Avargal was awarded Padma Bhushan, India's third highest civilian honor, for his contribution towards education and literature in 1970. He also received G.D. Birla Award and Jamnalal Bajaj Award. Ayya Avargal passed away on 21st November 1991. Ayya said, "Your dream will not die. Your plans will not fail. Your destiny will not be aborted. The desire of your heart will be granted only if you believe in yourself. So, let us believe ourselves and do our duty with devotion and sincere heart." Our students carry the dreams and aspirations of our Ayya Avargal as they achieve excellence across diverse fields around the world. I conclude my speech by saying we are proud to be a part of this institution. Today, on this auspicious day, we promise to keep his vision alive by doing our best in our academics
and giving back to the community in every way we can. Thank you all for granting me this wonderful opportunity. Have a great day. அடுத்ததாக நம் உயர்கல்வி நிறுவனத்தின் மாணவியர் தமிழில் உரையாற்றினர் சிறப்பு கல்வித்துறை இளநிலை 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி சண்முகமெல்லினா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயரின் பாதியும் என் உயிரின் மீதியுமான என் தாய் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இந்த இனிய நாள் நம் ஐயா அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளில் அவரின் வரலாற்றின் சில பக்கங்களை புரட்டி பார்க்கலாம் வாருங்கள். வரலாறு என்பதற்கு எனது ஆசிரியர் ஒரு விளக்கம் அளிப்பார். என்ன தெரியுமா? வரலாறு என்பது வரவிருக்கும் சாதனையாளர்களை ஆற்றுப்படுத்துவது என்று. அப்படி சாதனை படைத்த நம் சாதனையாளரான நம் ஐயா நம்ம போன்ற சாதனை படைக்கவிருக்கும் அவர்களை ஆற்றுப்படுத்திய சில நிகழ்வுகளை காணலாம் பாருங்கள். முதலாவதாக, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே. ஆனால் கல்வி நிலையங்கள் இருந்தால்தானே கற்க முடியும். முறையான கல்வி நிலையங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் நம் ஐயா அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவையும் நமது அவினாஷ்லிங்கம் மனையியல் பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கினார். அதிலும் நம் இந்திய நாட்டின் சிறப்பே கொடைத்தன்மைதான். அந்த கொடைத்தன்மைக்கு சிறப்பளிக்கும் வகையாக ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவை ராமகிருஷ்ணா மனத்திற்கே அளித்தார். நம்ப முடியாத ஒன்றாக உள்ளதல்லவா? அடுத்ததாக, சாதிகள் இல்லையடி பாப்பா, உயர்ச்சி தாழ்ச்சி கொள்ள பாவம் என முழங்கினார்கள் என்று சான்றோர்கள். ஆனால் மக்கள் கேட்டனரோ? இல்லையே. ஏனென்றால் ஆறில் வளையாதது எப்படி 60இல் வளையும்? அதற்காகவே இளம் வயதிலேயே அந்த எண்ணத்தை மக்களிடையே புகுத்த வேண்டும் என எண்ணிய நம் ஐயா சிறுவயதில் இருந்தே சாதி மத பேதமின்றி படிக்கும் ஒரு சூழலை உருவாக்கினார் கல்வி நிலையங்கள் மூலமாக. இதைவிட சிறப்பு இருக்க முடியுமா என்ன? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறினர். ஆனால் மாதவம் செய்திட வேண்டுமென்றே வீட்டிற்குள்ளே பூட்டி வைத்தனர் பெண்ணை. அப்படி இருந்த காலத்தில் சாவி என்னும் கல்வியை நமக்கு அளித்த பெருமையும் நம் ஐயாவையே சேரும். அந்த சாவி வேறொன்றுமில்லை, பெருமையுடன் அமர்ந்திருக்கும் இந்த பெண்களுக்கு வழிகாட்டிய அவினாஷ்லிங்கம் மனையியல் பல்கலைக்கழகம் தான். அடுத்ததாக, தமிழ், என் அன்னை தமிழ். அவளின் புகழை கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் அவளின் புகழை நிலைநிறுத்த வேண்டுமல்லவா? வருங்கால சந்ததியினருக்கு காட்ட வேண்டுமல்லவா? அதற்கு கதி கொண்டு காட்டலாம் என்று கூறுவர் சான்றோர். கதி என்றால் கம்பனும் திருவள்ளுவனும். கம்பனும் திருவள்ளுவனும் கொண்டே அவளின் புகழை நிறுவி விடலாம். அப்படிப்பட்ட திருக்குறளை 6ஆம் வயதிலிருந்தே கற்க வேண்டும். மாணவர்கள் வளரும் போதே தமிழ் ஞானத்துடன் வளர வேண்டும் என்ற சிறப்பான கொள்கையை கொண்டவரே நம் ஐயா அவர்கள். அதற்கும் மேலாய், ஆலயத்தில் கடவுளின்றி பயன் என்ன? அதுபோல்தான் நல்ல பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் கல்வி நிலையங்கள் இருந்தாலும் ஆசானின்றி அதற்கு வேலை இல்லையே. அப்படிப்பட்ட கல்வி நிலையங்களுக்கு முறையான ஆசிரியர்களும் தமிழில் கல்வி கற்க வழியையும் ஏற்படுத்தினால் பெற்றார். இப்படி தன் வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்தையும் மிக அழகாகவும் பின் வருபவர்களுக்கு இது முடியாததல்ல, முடித்து காட்டக்கூடியதே, கொஞ்சம் முயற்சி தேவை, செய்து காட்டலாமே என்று கூறியவர் நம் ஐயா அவர்கள். இதெல்லாம் நமக்கு நல்லதொரு பாடம் அல்லவா? கனவு காண்போம், அதை நினைவாக்குவோம் நம் ஐயாவின் வழியில். நன்றி என்ற 3 எழுத்து மிகச் சிறியது, ஆனால் அதன் பெருமை மிக மிக பெரியது. வாய்மொழி கேட்ட வைக்கும், வாய்ப்பளித்த வைக்கும். நன்றி. ஆங்கிலத்தில் ஆங்கில இலக்கியம் இளங்கலை 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி ஸ்ரீ பிருந்தா. Honorable Chief Guest, respected Chancellor, Vice Chancellor, esteemed faculty, and my dear fellow students, a pleasant morning to everyone present here. We are gathered here not just to mark a date on the calendar, but to honor a legacy that continues to shape our lives. As we walk through these halls, attend our lectures, and dream of our futures, we are walking through the vision of a man who made all of this possible. As the saying goes, to educate a woman is to educate an entire generation. The man behind such vision, whose heart wrote for women's education, was Dr. T.S. Avinashalingam Ayya Avargal. Ayya Avargal was born on May 5th, 1903 in Tirupur district to K. Subramanya Chettiar
and Palaniyammal. He pursued his early education with a lot of dedication and hard work. He graduated from Presidency College, Chennai, and later on obtained a law degree from Madras Law College. Even as a student, he was deeply turned towards services, and all the academic foundation was simply the work he was destined to do. That is, building a society where education is not a privilege but a birthright, especially for women. With this academic foundation set, Ayya Avargal's journey took a transformative turn towards national services. He participated in civil disobedience movement, Quit India movement, and served as the minister of Coimbatore District Congress Committee. He also joined the Indian National Congress and adopted Mahatma Gandhiji's philosophies. As an ardent Gandhian, he believed in simple living, high thinking, and serving others selflessly. When Mahatma Gandhiji visited South India in 1934, Ayya Avargal assisted him by collecting and donating rupees 2.5 lakhs to the Harijan Welfare Fund. He was deeply influenced by Mahatma Gandhiji's vision of India, where women played an important role in shaping the nation. He shared the same values as the father of our nation and believed that women were the pillars of our country. Ayya Avargal served as the education minister for the Madras Presidency from the year 1946 to 1949, and one of his notable works was the introduction of Tamil as the medium of instruction in secondary schools all over the presidency. He had deep compassion for the underprivileged and the marginalized communities. Being a great proponent of both women empowerment and marginalized communities, he laid the foundation of this very own institution in the year 1957 with a clear mission of providing education for every woman in the country in a society that was still questioning women's potential. Ayya Avargal was awarded Padma Bhushan, India's third highest civilian rank, in the year 1970. He was also the recipient of G.V. Birla Award and Jamnal Bajaj Award. After a blazing life full of services and selflessness, Ayya Avargal passed away in the year 1987. The ever-burning candle melted off only to leave a room full of light. As we honor him today, I am reminded of the words of Walt Whitman in his poem, O Captain, My Captain. O Captain, my Captain, our fearful trip is done. The ship has weathered every rack, and the prize we sought is won. I thank everyone for giving me this wonderful opportunity to talk of a noble man on this magical day. Thank you. மாணவியருக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு நம் வேந்தர் அண்ணா அவர்கள் பொன்னாடியை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். விழா சிறப்புரையாற்றிட மகாராஷ்டிர மாநிலத்தின் மாண்புமிகு ஆளுநர் ஸ்ரீ சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை பணிவன்போடு அழைக்கிறோம். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய், கருணை கடலாக இருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்றார்.
அவனாசிலிங்கம் ஐயா அவர்களை போன்ற ஒருவர் பிறந்த காரணத்தினாலேதான் இன்னைக்கு எண்ணற்ற சகோதரிகளும் தாய்மார்களும் கல்வி அறிவை பெற்றிருக்கின்றோம். அதன் காரணமாக நம் வாழ்வில் உயர்ந்திருக்கிறோம். ஒரு வாழ்வு என்பது தியாகத்தின் உருவமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நம்முடைய அவனாசிலிங்கம் ஐயா அவர்கள். தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்றே வாழ வேண்டும், அதுவே வாழ்க்கை. அதை நமக்கு சொல்லிக் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை என்பது நமக்கு ஒளியாய் இன்றைக்கும் வழிகாட்டும். அத்தகைய தன்னலமற்ற ஒரு மகத்தான மனிதர் தான் இந்த நிறுவனத்தையே உண்டாக்கியவர் என்பதெல்லாம் நமக்குத்தான் பெருமை. இங்கே சொன்னார்கள், திருப்பூர் மாநகரத்திலேதான் அவனாசிலிங்கம் ஐயா அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நான் உங்களிடத்திலே நின்று 4 வார்த்தைகளை தமிழிலே அழகாக பேசுகிறேன், அல்லது உங்களுக்கு போரடித்தாலும் கூட அதை பேசுகிற அளவிற்கு நான் திறமை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனாசிலிங்கம் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். அவருடைய பெற்றோர்கள் தந்த சந்தையிலே தான் நான் சொல்கிறேன். இங்கே சொல்கின்றார்களே, கே சுப்பிரமணிய செட்டியார் என்று சொல்கிறார்களே, அந்த கே சுப்பிரமணிய செட்டியார் உயர்நிலைய பள்ளியிலே தான் நான் கல்வி கற்றேன். அதனால் அவர்களுடைய குடும்பம் தான் எனக்கு கல்வி தந்தது என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன். அப்படி அவர்கள் பெண்களுக்காக திருப்பூர் நகரத்திலே ஐயாவுடைய தாயார் பெயரில் பழனியம்மாள் உயர்நிலைய பள்ளியும் அவருடைய தந்தையார் பெயரிலே கே சுப்பிரமணிய செட்டியார் உயர்நிலைய பள்ளியும் இருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கு அந்த நிலங்களினுடைய மதிப்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த 2 நிலங்களினுடைய மதிப்பு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாயை தாண்டும். ஆனால் அவை அரசுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வழித்தோன்றல் அல்லவா ஐயா அவர்கள். அதனால்தான் சகோதரிகள் பேசுகிற போல் சொன்னார்கள், 200 ஏக்கர் நிலத்திலே உருவாக்கப்பட்டது ராமகிருஷ்ணா மடத்திற்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். உருவாக்குவதை தருவதற்கு மனம் வேண்டும். ஆனால் இன்றைக்கு காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிறர் உருவாக்கி இதையெல்லாம் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வுதான் மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி காட்டுகின்ற வல்லமை யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த போன்ற உயர்ந்த புனிதமான இடத்திலே கல்வி அறிவை பெற்றிருக்கின்ற இந்த இளைய தலைமுறைதான் இதையெல்லாம் மாற்றி காட்டுகின்ற சக்தியை பெற்றிருக்கிறது, வல்லமையை பெற்றிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தே இங்கே நிற்கிறேன். இன்றைக்கு அவர்களுடைய 122வது பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொள்வது என்னுடைய புதுவாழ்வில் நான் பெற்ற பெருமையாக நான் கருதுகிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த விழாவில் வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்கள் எந்த உயர்ந்த நோக்கத்தோடு இதை தோற்றுவித்தார்களோ அந்த உயர்ந்த நிலையிலே தொடர வேண்டும் என்பதற்காக ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுகின்ற நம்முடைய வைஸ் சான்சலர் பாசத்திற்கினிய சகோதரி டாக்டர் பி பாரதி ஹரிசங்கர் அவர்களே, நான் இங்கதான் வந்து பாருங்க, அண்ணா பேரு டிஎஸ்கே மீனாட்சி சுந்தரம் என்று போட்டிருந்தேன். நான் மூர்த்தி என்ன உங்க பேரு அப்படின்னா ஊர்லதான் எல்லாரும் மூர்த்தி என்று அழைப்பார்கள். நான் உனக்கு நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் அழைப்பார்கள். இன்றைக்கு தான் நான் தெரிந்து கொண்டேன் அண்ணனுடைய பெயர் நம்முடைய சான்சலர் அவனாசிலிங்கம் இன்ஸ்டிடியூட் மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் அவனாசிலிங்கம் எஜுகேஷன் ட்ரஸ்டுடைய தாளாளர் அண்ணன்
டாக்டர் டிஎஸ்கே மீனாட்சி சுந்தரம் அவர்களே, எங்களுக்கெல்லாம் மூர்த்தி அண்ணா தான் தெரியும். டாக்டர் கௌரி ராமகிருஷ்ணன், அசிஸ்டன்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி தி அவனாசிலிங்கம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் கோயம்புத்தூர் அவர்களே, இங்கே இந்த நிர்வாகம் திறம்பட நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய ரிஜிஸ்ட்ரார் டாக்டர் சகோதரி ஹெச் இந்து அவர்களே, நூற்றாண்டு காலத்தை தொடர இருந்தாலும் இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் இவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு உள்ளமும் நினைக்கின்ற வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்வி நிலையங்களுடைய நிரந்தர சான்சலர் அருமை பெரியவர் குழந்தைவேல் அண்ணன் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பிரபல வழக்கறிஞர், என்னுடைய வழக்கை கூட அவர்தான் எடுத்து நடத்தினார். ஒரு வழக்கு எனக்கு வந்தது. வாழ்க்கையில் வழக்கை சந்திக்காதவர்கள் இருக்க முடியாது என்பதற்கு நான் வழக்கை சந்திக்க விரும்பவில்லை என்று சொன்னாலும் சில நேரங்களிலே அது வழக்கு நம் மீது திணிக்கப்படுவது உண்டு. அந்த வழக்கை திறம்பட நடத்தி அதிலே வெற்றியையும் நிலைநாட்டி தந்த அருமை பெரியவர் நாகி சுப்பிரமணியன் அவர்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, ஒரு கல்வி நிலையம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பாரத தேசத்திலேயே ஒரு உதாரணமாக இருக்கின்ற கல்வி நிலையம் என்று சொன்னால் நம்முடைய அவனாசி லிங்கம் நான் ஏன் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், நான் ஒரு 25 சர்வகலாசாலைகளுக்கு வேந்தராக மகாராஷ்டிரத்திலே பணிபுரிந்து வருகிறேன். நான் கான்வகேஷன் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் சென்று கலந்து கொள்வேன். அதை தவிர்ப்பதே கிடையாது. பலர் கூட என்னிடம் கேட்பார்கள், எப்படி இவ்வளவு வேலைகளுக்கு இடையிலும் எல்லா கான்வகேஷனையும் நீங்கள் கலந்து கொள்கின்றீர்களே என்று. அது ஒன்றுமில்லை, ஒரு மனநிலை வேண்டும், அவ்வளவுதான். நம் உறவினர் ஒருவர் அடிபட்டு வருகிறார். நாம் அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறோம். எடுத்துக்கொண்டு சென்றோம் என்று சொன்னால் முதலிலே கேஷுவாலிட்டி வார்டிலே தான் அட்மிட் செய்வார். நாம் மனம் பதைக்க என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில், துன்பத்தின் உச்சத்தில், துயரத்தின் உச்சத்திலே சென்று கொண்டிருப்போம். அங்கே இருக்கின்றவர் பேர் எழுதியா அப்படிப்பார். அவர் தினந்தோறும் அதை பார்த்து 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 அவருக்கு மனம் மறந்து போய்விட்டது. ஆனால் அவர் அந்த இடத்திலே வேலை செய்கிறார். மனம் மறந்து போக அனுமதிக்கலாமா என்றால் கூடாது. அதே போலதான் தினந்தோறும் ஒரு கான்வகேஷன் என்று சொன்னால் அது கவர்னருக்கு போர் அடித்திருக்கலாம். ஆனால் கவர்னர் அவர்கள் ஒன்றை மனதிலே கொள்ள வேண்டும், புத்தம் புதிய இளம் தளிர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்து வைக்கின்ற முதல் அடி, அது அவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்காகவாது ஒவ்வொரு கவர்னரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் நான் கலந்து கொள்கிறேன். எனக்கு தினந்தோறும் நடக்கிறது என்று சொன்னாலும் அவர்களுக்கு அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் பிறருடைய உணர்வுகளை நாம் மதிப்பதற்கான அடிப்படையான இலக்கணமாக அமையும். இங்கே ஐயா அவர்களுடைய வாழ்வையெல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். ஐயாவுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், நான் படித்த பள்ளி மட்டுமல்ல, ஐயாவுடைய பெற்றோர்கள் மந்திரிபாளையத்திலே இருந்துதான் திருப்பூர் நகரத்துக்கு வந்தார்கள். மந்திரிபாளையம் என்கின்ற கிராமத்திலே இருந்து, அது திருப்பூர் பல்லடத்திலே இருந்து உடுமலைப்பேட்டை போற வழியிலே இருக்கிறது. அதிலே இருந்து வந்தவர்கள் என்னுடைய சின்ன தாத்தாவுடைய அப்பாவோடு இணைந்து வியாபாரத்தை திருப்பூரிலே நடத்தினார்கள் என்பதுதான் அதிலே
இந்த இரு குடும்பங்களுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய நட்பும் தொடர்பும். அதனால்தான் எங்களுடைய அந்த சின்னதாத்தா வீட்டுக்கு என்ன பெயர் என்று சொன்னால் கடைக்கார கவுண்டர். கவுண்டர்களே முதல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சதுனால அவருக்கு கடைக்கார கவுண்டர் என்று பெயர். காலம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக நான் இதையெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கு எந்த கம்யூனிட்டியும் எதையும் செய்கின்ற ஒரு புதிய சூழல் உருவாகி இருக்கிறது. பேசுகிற பொழுது ஒரு சகோதரி மிக அழகாக சொன்னார்கள், இன்றைக்கு வேண்டுமானால் படிப்பு என்பது மிக எளிதாக பெண்களுக்கு கிடைக்கிறது. பெண்களை கல்வி நிலையத்திற்கே அனுப்பக்கூடாது என்கின்ற நிலை இருந்த காலம். என்னுடைய தகப்பனார் ஆங்கிலத்திலே தமிழகத்திலேயே முதல் மாணவனாக வந்தார்கள். அப்பொழுது திருப்பூரிலே கல்லூரி இல்லை. அவர் தன்னுடைய எங்க தாத்தாவை போய் பார்த்து, நான் கோயம்புத்தூர் சென்று படிக்கிறேன் என்று சொன்னார். சிறிது கூட யோசனையே செய்யாமல் என்னுடைய தாத்தா சொன்னாராம், படித்ததெல்லாம் போதும்டா, நீ கோயம்புத்தூருக்கு போய் கெட்டு போயிருவ, பேசாம போய் தோட்டத்தை வேலை பண்றாங்க. நான் ஏன் உங்களிடத்திலே வைக்கிறேன் என்று சொன்னால், எப்படிப்பட்ட காலத்திலே இருந்து நாம் இந்த காலத்திற்கு வந்திருக்கிறோம். ஆகவே கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் இங்கே இருக்கின்ற இளைய தலைமுறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது எவ்வளவு எப்படி இருந்தது என்பதை பற்றி எத்தனை பேர் சிந்தித்து பார்த்திருக்கிறோம். ஒரு சின்னஞ்சிறிய கட்டடத்தில் சில மாணவிகளை கொண்டு அவனாசிங்கம் ஐயா அவர்கள் இந்த கல்லூரியை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ 8000 9000 மாணவிகள் கற்கின்ற மகத்தான பல்கலைக்கழகமாக இது மாறி இருக்கிறது. அதற்கு எத்தனை தேவைப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அர்ப்பணிப்புணர்வு தேவைப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறார். தன் வாழ்நாளிலே தான் திருமணம் செய்து கொண்டு தான் தன் குடும்பம் என்று இல்லாமல் தன் கல்லூரியிலே படிக்கின்ற அத்தனை குழந்தைகளையும் தன் குழந்தைகளாக நினைத்து அவர்களுக்கு அறிவை புகுட்டுகின்ற வேலையை அவர்கள் மிக திறம்பட செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் மெழுகுவர்த்தியாக இந்த சமுதாயத்திற்காக உருகி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நாம் எப்பொழுதுமே மகாத்மாக்களை வெளியிலே தான் தேடுவோம். நம்மோடு மகாத்மாக்கள் இருந்தால் அவர்களை மதிப்பதற்கு நமக்கு தெரியாது என்று சொன்னால், நாம் தினந்தோறும் பார்க்கின்ற காரணத்தால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஹைதராபாத் நிசாமுடைய மேஜையிலே ஒரு கல் இருந்ததா, பேப்பர் வெயிட். ஏதோ ஒரு காலத்தில் அவருடைய முன்னோர்கள் வைரத்தை பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். காலப்போக்கில் தலைமுறை மாற மாற அது வைரம் என்பதே அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போய்விட்டதா. அவர்கள் ஏதோ ஒரு பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். அதற்கு பேப்பர் வெயிட்டுக்குரிய மரியாதையைத்தான் தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைமுறையாக நாம் இருந்து விடக்கூடாது. உள்ளதை, உண்மையை, சத்தியத்தை, தியாகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை போற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்த தலைமுறை வலுவாத தலைமுறையாக, நன்னெறியை விட்டு விலகாத தலைமுறையாக அமையும். அத்தகைய தலைமுறையாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இத்தனை ஆசிரியர் பெருமக்கள் உங்களை நோக்கி தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து உங்களை செதுக்குவதில் தங்களுடைய திறமைகளை எல்லாம் தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவழிக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் ஏறுவதற்கு ஏணி வேண்டும். ஐயா அவர்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஐயாவுடைய உள்ளத்தில் இந்த விதைகளை எல்லாம் விதைத்த ஒரு மனிதர் இருக்க வேண்டும் அல்லவா? டி.ஏ. ராமலிங்கம் செட்டியார் அவர்கள் தான் இந்த நல்வதியை எல்லாம் ஐயாவுடைய மனதிலே விதைத்திருக்கிறார்கள். அவரிடத்திலே தான் ஐயா அவர்கள் ஜூனியராகவும் பணியாற்றி இருக்கிறார்கள். பற்றி படர்வதற்கு ஒரு கொழுகும்பு வேண்டும், ஏற்றி விடுவதற்கு ஒரு ஏணி வேண்டும். எவ்வளவுதான் மகத்தான திறமைகள் நம் இடத்திலே இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வருகிற பொழுதுதான் எதுவும் பிரகாசமடை. அப்படி இருந்தவர்களை எல்லாம் ஐயா அவர்கள் போற்றி பாதுகாத்து இருக்கிறார்கள். வேங்கட சுப்பிரமணிய ஐயர் என்ற ஒரு ஆசிரியர், இன்றைக்குத்தான் ஏதோ ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதையான சம்பளம் கிடைக்கிறது.
அன்றைக்கு ஆசிரியர் பணியில் மரியாதை கிடைத்ததே தவிர சம்பளம் என்பது அநேகமாக இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே கூட ஐயா அவர்களுடைய மனதை செதுக்குவதிலும் ஐயா அவர்களோடு இணைந்து இந்த பள்ளிகளை எல்லாம் உருவாக்குவதற்கும் அவர் மிகப்பெரிய பணி ஆற்றி இருக்கிறார். இதை நான் ஏன் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால், இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்கின்ற ஏணியை பயன்படுத்தி உயர்கிறீர்கள். அப்படி உயர்கின்ற நீங்கள் இன்னும் பிறருக்கு எதிர்காலத்தில் ஏணிகளாக நீங்கள் இருந்து மற்றவரை ஏற்றிவிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே பதிய வைப்பதற்கு தான் இதையெல்லாம் நாம் கோடிட்டு காட்டுகிறோம். எந்த ஒரு சூழலும் தானாக உருவாவதில்லை, அது உருவாக்கப்படுகிறது. அதை உருவாக்குகின்ற பொழுது நம் உள்ளத்திலே எத்தகைய மகத்தான எண்ணங்கள் இருக்கிறதோ, எவ்வளவு நல்ல உயர்ந்த சிந்தனைகள் இருக்கிறதோ, அதற்கெல்லாம் தான் ஒரு செயல் வடிவமாக வருகிறது. ஆங்கிலத்திலே சொல்வார்களே, டு டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ என்று சொல்வார்களே. ஐயாவுடைய மிக நெருங்கிய நண்பர் யார் என்று கேட்டால், சின்னா என்று அழைக்கப்பட்ட சித்பவான்கர் அவர்கள்தான். அதனால்தான் ஐயா இங்கே ராமகிருஷ்ண வித்யாலயாவை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர் திருப்புராயத்துறையிலே ஒரு மகத்தான கல்வி அறக்கட்டளை வைத்து தானும் மகத்தான தெய்வ சிந்தனையோடு வாழ்ந்து ஒரு மகத்தான மகானாக அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர் காவி அணிந்த மகானாகவும் ஐயா அவர்கள் காவி அணியாத மகானாகவும் வாழ்ந்திருக்கிறார். ஏதோ நாம் புத்தகங்களை படித்தால் தான் மகான்களை காண முடியும் என்று இல்லை. நம்மோடு வாழ்கின்ற பொழுது கூட அவர்கள் மகானாக வாழ்கின்றார்கள் என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் ஐயாவை பார்த்தா, ஐயா அந்த பழைய பஞ்சாங்கம் வர்றாரு, இவர் எப்ப பார்த்தாலும் ஒழுக்கத்தையும் நேர்மையுமே சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, நாம் என்ன செய்வது என்று இளைய தலைமுறையினர் நினைக்க கூடாது. தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் நாம் ஒரு விதை நட்டு அது செடியாகி மரமாகி கனியாகி அந்த கனியை பறித்து அதில் இருந்து பலரசத்தை எடுத்து குடிப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் பிடிக்கும் என்று நினைங்கள். ஆனால் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை என்கின்ற முழுமையான அனுபவத்தை தத்துவத்தையே உங்களுக்கு உடனடியான ஜூஸாக தருகிறார்கள். அதை நீங்கள் பருகிக் கொள்கின்ற பொழுதுதான் எளிதாக நம்முடைய மனம் வளம் பெறும். மனதை நல்லொழுக்கப்படுத்தாமல், மனதை கட்டுப்படுத்தாமல் மகத்தான மனிதராக உருவாவது என்பது நடைமுறையிலே சத்தியமாக சாத்தியமில்லை. கடுமையான உழைப்பு, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, எடுத்துக்கொண்ட வேளையில் முழு கவனம் யாருக்கு இருக்கிறதோ அத்தகைய மகத்தான மனிதர்கள் எல்லாம் ஒருபோதும் வாழ்க்கையிலே தோற்க மாட்டார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட பணியில் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். காலம் சிறிது தள்ளி போகலாமே தவிர எந்த நேரத்திலும் அதே வெற்றி நம்மை வந்தடைவதை யாராலும் தடுத்து இயலாது. இதை நான் இங்க ஏன் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் சொன்னால், பல பேர் இப்ப நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதுனால கல்லூரியை விட்டு வெளியே போனது உடனேயே 10 ஆண்டுகளில் 10,000 கோடியை சம்பாதித்தால் தான் வெற்றி என்று நினைக்கின்ற மனோபக்குவத்துக்கு வந்து விட்டோம். ஏன்னு சொன்னால் பில்கேட்ஸை தானே நாம் எந்நேரமும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கூகுள் பிச்சையை தானே நாம் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருமே நினைத்துக் கொண்டிருந்தால் எல்லோருக்கும் கூகுள் பிச்சையினுடைய சம்பளத்தை தர முடியுமா என்று நினைத்து பாருங்கள். கல்வி எப்படி பாருங்கள். ஒவ்வொரு பேராசிரியருக்கும் இங்கே தான் கூகுள் பிச்சையாக வேண்டும் என்று நினைத்திருந்தால் கல்வி எப்படி இத்தனை எளிய மக்களுக்கு கிடைக்கும்? அருமை மாணவ சகோதரிகள் எல்லாம் பேசுகின்ற போது அழகாக சொன்னார்கள், சமுதாயத்தின் அடித்தட்டிலே இருக்கின்ற மகளிருக்கு கூட கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா அவர்கள் இந்த கல்லூரி நிறுவனங்களை எல்லாம் ஆரம்பித்தார்கள் என்று சொன்னார்கள்.
ஒவ்வொருவரும் செய்கின்ற தியாகம்தான் ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்குகிறது. நாம் செய்கின்ற வேளையில் நாம் முழு திருப்தி கொள்ள வேண்டும். நம்மை விட கீழ்நிலையில இருக்கின்றவர்களை தூக்கி விடுவதற்கு நாம் முயல வேண்டும். நம்மை விட மேல்நிலையில இருக்கின்றவர்களை அண்ணாந்து பார்த்து இயங்கிக் கொண்டிருப்பது வாழ்க்கையை வெற்றிக்கு உதவாது. எல்லோரும் தான் லாட்டரி சீட் வாங்குகிறார்கள். எத்தனை பேருக்கு பரிசு விடுகிறது? ஒருவருக்கு தானே விடுகிறது. அந்த ஒருவரையே நினைத்துக் கொண்டு வாழ்க்கை முழுவதும் லாட்டரி வாங்கி கொண்டே இருந்தால் வெற்றி பெற்று விட முடியுமா என்றால் முடியாது. விளையுங்கள். மகத்தான உழைப்பும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையிலே உங்களுக்கு இருக்கின்ற அந்த மகத்தான கவனம் சிதறாத தன்மையும் உங்களுக்கு மகத்தான வெற்றியை பெற்று தரும். அவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் சொல்கிறேன், கடவுள் என்று ஒன்று உலகத்தில் இல்லை, இல்லவே இல்லை, இருக்கவே முடியாது. கடவுளை கூட மறுக்க முடியாத ஒரு வரம் நல்லவர்களையும் கடின உழைப்பாளிகளையும் உள்ளபூர்வமாக பிறருடைய நலனை நேசிக்கின்றவரையும் வெற்றி பெற்றே தீர வேண்டும். அதற்கு கடவுளுடைய ஆசி இருந்தே தீரும். இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினர், முதல் கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சராக அவர் செய்த ஒரு மகத்தான காரியம், எந்த பள்ளி தன்னுடைய பெற்றோர்களால் கட்டப்பட்டதோ அந்த பள்ளிக்கே என்னுடைய பள்ளியை அவர் அமலாசிங்கம் ஐயா அவர்கள் கல்வி அமைச்சராக நூலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். போன்ற பாக்கியம் எல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று தெரியவில்லை. நல்ல எண்ணமும் நல்ல உள்ளமுமாக நம்மை நாமே மாற்றிக்கொள்கிற போது மகத்தான வெற்றிகளும் சிறப்பான வாழ்க்கையும் நமக்கு அமையும் என்பதைத்தான் இது எல்லாம் எடுத்துக்காட்டுகின்றது. நான் ஒன்றே ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். என்று சொன்னால், நான் விமானத்தை பிடித்து சென்னையில இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மணிக்குள்ளாக செல்ல வேண்டும். இது ஏன் உங்களிடத்திலே சொல்கிறேன் என்று சொன்னால், ஏதோ நாம் மட்டும்தான் மகத்தான காரியங்களை செய்கின்றோம் என்று அல்ல. மோடி என்கின்ற மகத்தான மனிதரை பார்த்த பின்பு என் உள்ளத்திலே தோன்றியது ஒன்றே ஒன்றுதான், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், உயிர் பிரிகின்ற நேரம் வரை நாம் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். என்று சொன்னால், நான் பாராளுமன்ற வேட்பாளராக நின்ற நேரத்தில் மோடி அவர்கள் முதலில் அசாமிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். அதற்கு பிறகு பீகாரிலே ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். அதற்கு பிறகு அவர் மத்திய பிரதேசத்திற்கு மத்திய பிரதேசத்திலே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசிவிட்டு 4வது பொதுக்கூட்டமாக கோவை மாநகரத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது நான் எண்ணினேன், இதை போன்ற ஒரு மகத்தான தலைவன், உழைப்பு கஞ்சாத தலைவன், உண்மையையும் சத்தியத்தையும் தன் மனதிலே வைத்திருக்கிற ஒரு தலைவன் எந்த பணியை நமக்கு தந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை நான் பெற்றேன். அதனால்தான் நேற்றைக்கு முன்தினம் உள்துறை அமைச்சர் அவர்களை டெல்லியிலே சந்தித்துவிட்டு இரவு 1:30 மணிக்கு நான் கொச்சி மாநகரத்திற்கு வந்து சேர்ந்தேன். 3 மணிக்குத்தான் உறங்க முடிந்தது. காலையில 6 மணிக்கு எந்திரித்தோம், 8:15 புறப்பட்டோம். நேற்றைக்கு இரவு ஒரு நாள் முழுவதும் ஏறத்தாழ 7-8 நிகழ்ச்சிகள் முடித்துவிட்டு நேற்றைக்கு 11:30 மணிக்கு தான் கோட்டயத்தில இருந்து சாலை வழியாக 6 மணி நேர பயணத்துக்கு பிறகு வந்து சேர்ந்தோம். இன்றைக்கு காலையில இங்கே 9 மணிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக 9 மணிக்கு வந்தோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை மகத்தான வரலாற்று சிறப்பு மிக்க நல்ல உள்ளங்களின் ஆசியை பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடுத்தது சென்னையிலே நடந்து கொண்டிருக்கின்ற உலக சைவ சித்தாந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் சொன்னால்,
உழைப்பு என்பது மட்டும்தான் நம்மை உயர்த்தும் என்பதை சொல்வதற்குத்தான், வேறொன்றும் இல்லை. நான் செய்த காரியங்கள் எல்லாம் யாரும் செய்யத்தகாத என்று நான் சொல்லவில்லை. எந்த நிலையிலும் உழைப்பு காஞ்சக்கூடாது. எவ்வளவு உயரம் வந்த போதும் உழைப்பை நிறுத்திவிடக் கூடாது. அதற்கு உதாரணம் தான் நம்முடைய அருமை பிரிவர் குழந்தைகள் ஐயா அவர்கள். 100 தொட்டு விட்டோம், நீ என்னடா ஓய்வு இல்லாமல் தான் பேசும் போது உட்கார்ந்து கொண்டு கூட பேசாமல் நின்று கொண்டு உரையாற்றினாரே, இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகத்தான உற்சாகத்தை பெறுவீர்கள். எவ்வளவு உழைப்பு உழைத்தாலும் உங்களுக்கு களைப்பு என்பதே வராது. ஒரு மகத்தான வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவா இந்த இளம் தலைமுறையினருக்கு எல்லா வளங்களையும் தா, எல்லா நலங்களையும் தா, அதைந்த எல்லா மகிழ்ச்சியையும் தா. மகிழ்ச்சி இல்லாத வாழ்வு என்பது வாழ்வாக. இன்றைக்கு மகிழ்ச்சியை நாம் தியாகம் செய்துவிட்டு பொருளை தேடுகின்ற ஒரு மேற்கத்திய சித்தாந்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொருள் வேண்டும் தான், செல்வ வளம் பெறுகிற பொழுதுதான் பல்வேறு நல்ல காரியங்களை நம்மாலே செய்ய இயலும். பொருள் தேடுவது குற்றம் அல்ல, ஆனால் பொருளை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பது என்பது குற்றம். நமக்காக வாழ்வது குற்றம் அல்ல, நமக்காக வாழ்கிற பொழுதும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். அதுவே சத்தியம், அதுவே தர்மத்தை ஒத்த வாழ்க்கை. பெரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவித்துக் கொண்டு விழாவிற்கான நன்றி உரையாற்றி சிறப்பித்திடுமாறு நான் பதிவாளர் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியோடு கலைகளும் கலாச்சார மரபுகளும் தெய்வ நம்பிக்கையும் நாட்டு பற்றும் இணைந்து ஒன்று சேர்ந்து ஒரு கல்வி நிலையமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அது நமது அவினாஷ் லிங்கம் மறியியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் என்று நாம் பெருமையாக கூற முடியும். இன்றைய சிறப்பு விருந்தினர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மேதகு ஆளுநர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு பணிச்சூழல் மற்றும் பொறுப்புகள் இடையே நம்முடைய நிறுவனத்திற்கு வந்து புரிந்து சிறப்பித்திருக்கிறது. நமக்கு ரொம்ப ப்ரௌட் ஆஃப் தட். நம் நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை. மேலும் நம் ஐயா அவர்களின் இந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பான உரையை வழங்கினார்கள். மேதகு ஆளுநர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் எங்கள் நெகிழ்வான நன்றியினை தெரிவித்துள்ளோம். ஏழை குழந்தைகளும் பாரபட்சமின்றி கல்வி பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் சிறப்பு பெற்ற இந்நிறுவனத்தை உருவாக்கிய ஐயா அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவுக்கான தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது அவினாஷ் லிங்கம் கல்வி அறக்கட்டளை நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர், அவினாஷ் லிங்கம் மறியியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் திசாகா மீனாட்சி சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளேன். எங்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாக நின்று ஊக்குவித்து வருகிற எல்லா விஷயங்களிலும் ஊக்குவித்து நம்ம கூட இருக்கிற துணைவேந்தர் மதிப்புக்குரிய முனைவர் பாரதி ஹரிசங்கர் அவர்களுக்கு உள்ளமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளேன். அவினாஷ் லிங்கம் கல்வி அறக்கட்டளையின் வாழ்நாள் நிர்வாக அரங்காவலர் முனைவர் குழந்தைவேல் அண்ணா அவர்களுக்கு இதுதான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் கலந்து கொண்டு ஐயா அவர்களின் அருளாசியை பெற்றுக் கொண்டிருக்கிற கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், பினான்ஸ் ஆபீசர், அனைத்து டீன்ஸ், டைரக்டர்ஸ், துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், நிதி ஆலோசகருக்கும், மக்கள் தொடர்பு அதிகாரிக்கும் மகிழ்வான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கிற அறக்கட்டளையின் உறுப்பினர்களுக்கும், ஐயா அவர்களின் குடும்ப அங்கத்தினர்கள், ஆசிரியர்கள் அல்லது அலுவலர்கள், சகோதர சகோதரிகள், விருந்தினர் பெருமக்கள் அனைவருக்கும், ஆளுநர் செயலக நண்பர்களுக்கும், மாநில நிர்வாக செயலாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவை குறுகிய காலமாயிலும் நல்லபடியாக எல்லாம் ஏற்றி நடத்தின ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவருக்கும் அபிமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இருந்து பிரார்த்தனைகளால் இன்றைய நாளை நிறைவு செய்திருக்கிற இசைத்துறையின் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புகைப்பட கலைஞர் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப துறையின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஊடக தோழமைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துணை நேரம் அமைதியும் பொறுமையும் காத்து அரங்கத்தில் நிறைந்து இருக்கிற அன்புக்குரிய மாணவியர் அனைவருக்கும் என்
எங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சகோதரிகளே, நான் காலையிலே சிற்றுண்டி அருந்திக் கொண்டிருக்கிற பொழுது அண்ணன் மூர்த்தி அவர்களும் நம்முடைய வைஸ் சான்சலர் அவர்களும் என்னிடத்திலே ஒரு கேள்வியை வைத்தார்கள். போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பதை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, போர் வந்து விடுமா என்று கேட்டார்கள். போர் வந்து விடுமா வந்து விடாதா என்று சொல்கின்ற நிலையிலே நான் இல்லை என்று சொன்னாலும், ஒரு வேளை போர் வந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த போரிலே பாரத தேசம் மகத்தான வெற்றியை பெறும். அத்தகைய மகத்தான வெற்றியை பெறும் என்கின்ற உணர்வை இன்றைக்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய என்சிசி மாணவிகள் என் உள்ளத்திலே ஆழமாக வைத்தார்கள். அவர்கள் அட்டென்ஷனுக்கு வருவதும் ஸ்டாண்டர்டிஸுக்கு போவதும் மார்ச்சை செய்வதும் ஏதோ ஒரு இராணுவ வீரன் செய்வதை போன்று அவர்கள் மிக மிக அக்யூரேட்டாக செய்வது இந்த உணர்வை எனக்கு தந்திருக்கிறது. அந்த மாணவிகளையும் அவர்களை பயிற்றுவிக்கின்ற என்சிசி ஆபீசர்களையும் நான் உங்கள் கரவழியின் மூலமாக மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. விழா நிறைவாக நாட்டுப்பண். विनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे